ஒவ்வொரு பாவமுமே 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவம் அப்படின்றது வந்து அந்த ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தினுடைய அமைப்பை வைத்து அந்த அதாவது இந்த ஆதிபத்தியத்தை வைத்து அந்த கிரகம் இந்த ஆதிபத்தியத்துக்குடைய கிரகம் அப்படின்னு நம்ம எடுப்போம். அப்போ ஒவ்வொன்றும் அந்த ஆதிபத்தியத்தை உடைய கிரகங்களாக வரும். இதில் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் 4 ராசிகளாக பிரிச்செடுக்கும்போது 3 கேந்திர அமைவுகள் வரும். அந்த 3 கேந்திர அமைவுகள் அப்படின்றது வந்து சரலக்கணங்களுக்கு ஒரு கேந்திர அமைவுகள். எல்லா சரலக்கணங்கள் எல்லாமே ஒரு கேந்திரத்தின் கீழே வரும். 1, 4, 7, 10 அப்படின்னு. ஸ்திரலக்கணங்கள் எல்லாமே ஒரு கேந்திரத்தினுடைய அமைப்பில் வரும். அதுவும் 1, 4, 7, 10 அப்படிங்கிறது ஸ்திரலக்கணங்களாக வந்து ஒரு ஸ்திரராசிகளாக, அதாவது சரராசிகள் வந்து ஒரு 1, 4, 7, 10, ஸ்திரராசிகளாக 1, 4, 7, 10, உபயராசிகளாக 1, 4, 7, 10 இது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த கேந்திரங்கள் அப்படின்றது வரும். அப்போ இந்த கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடியது மேசராசிக்கு கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடியது 4வது ராசியாக வர்றதுனால அதுவும் சரராசி, இதுவும் சரராசி. அப்போ வந்து மேசராசிக்கு கடகராசின்றது வந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரமாக வரும். கடகராசிக்கு 4ஆம் ராசி துலா ராசி, மேசராசிக்கு 7ஆம் ராசி, அதுவும் ஒரு சரராசி. அந்த சரராசி அப்படின்றது வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம கேந்திரமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி துலா ராசிக்கு 4வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி, மேசராசிக்கு 10வது ராசி, அது தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கேந்திரமாக வரக்கூடிய ஒரு அமைப்பில். அப்போ மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4ம் சர ராசிகளாக சர லக்னங்களாக கேந்திர அமைப்பில் வரக்கூடியது 1, 4, 7, 10. அதே மாதிரி ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். அப்போது ரிஷபத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மம், அதுக்கு சதுர்த்த கேந்திரம். சிம்மத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகம், ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம கேந்திரம், விருச்சகத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பம், தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 4ம் வந்து அந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 இடங்களாக ஸ்திர லக்னங்களுக்கு அல்லது ஸ்திர ராசிகளுக்கு இது கேந்திரங்களாக வரக்கூடியது. உபயராசிகள் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. மீனத்தின் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் மீனத்திற்கு சதுர்த்த கேந்திரமாகவும், அதே மாதிரி கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திற்கு 7ஆம் இடமாகவும், மிதுனத்திற்கு 4ஆம் இடமாகவும், தனுசு ராசி அப்படின்றது வந்து கன்னிக்கு 4ஆம் இடமாகவும், மீனத்திற்கு